Hi guys, welcome to Quick Throw and Man of My Words. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா FTP ப்ரோட்டோகால்ஸ் பார்த்து தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி எல்லா ப்ரோட்டோகால்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணி அது ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்கள், அதுக்குள்ள லிங்க் இருக்கும் guys. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து FTP பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம FTP சர்வர் அந்த ப்ரோட்டோகால் வந்து ஆன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில பேக்கேஜஸ் தேவை. ஸோ அந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா sudo apt get install vsftpd அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அதுக்கு தேவையான FTP சர்வர் ரன் பண்ண தேவையான எல்லா பேக்கேஜ் மேனேஜரும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணிக்கிறதுக்கு vsftpdன்னு சொல்லி டைப் பண்ணால் போதும். எனக்கு வந்து நான் எதுவுமே கொடுக்கலாம் கரெக்டாக. ஸோ நோ ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணல. ஸோ அதனால் இப்படி வருது. நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டையும் சேர்த்து உங்களுக்கு உபுண்டு டிவைஸ் விடும். நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட் நம்ம FTP சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன டைப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா sudo service vsftpd start. ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஈஸியாக பண்ணிக்கலாங்க. ஸோ STATS ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கு சூடோ காமெண்ட் தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல க்ரீன் கலர் அங்கே ஒரு டாட் இருக்குது. அண்ட் எக்ஸாக்டாக எங்கேன்னு கேட்டிங்கன்னா மவுஸ் பாயிண்டில் பாருங்கள். ஸோ அந்த எக்ஸாக்டாக க்ரீன் கலர் சிம்பிள் இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் FTP சர்வர் வந்து ஆக்டிவாக ரன்னிங்கில் தான் கைஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து சர்வர் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடு எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை கிளைண்ட் சைடு போய் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, ஸோ நம்ம கிளைண்ட் சைடுக்கு வந்துட்டோம். ஸோ கிளைண்ட் சைடு எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இப்போ நான் அக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா FTP லோக்கல் கொஸ்டின் கொடுக்குறேன். என்னோட IP அட்ரஸ் அதுதாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து என் IP அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு IP அட்ரஸ் தெரியும்னா ifconfig அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட IP அட்ரஸ் வரும் கைஸ். எனக்கு இதோ இங்கே இருக்குது. உங்களுக்கு எங்கே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இன்னெட் அப்படின்னு போட்டிருக்கோங்க கைஸ். நீங்கள் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். என்னோட IP அட்ரஸ் இப்போதைக்கு இது தான் கைஸ். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸை மென்ஷன் பண்ணணும் FTPன்றது. நெக்ஸ்ட் நான் லோக்கல் ஹோஸ்ட்டாக இருந்தாலும் சரி தான், என்னோட IP அட்ரஸும் சரி தான். இப்போ வந்து ஒரே இது தான் கைஸ். ஸோ நீங்கள் வேறு நெட்ஒர்க்கில் இருக்கும்போது உங்கள் IP அட்ரஸ் தான் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் கைஸ். அதை மறந்துடாதீங்க. ஸோ கொடுக்குறேன். இப்போ வந்து நேம் கேட்குது. ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா என்னோட யூசர் நேமே தரேன் கைஸ். அண்ட் நீங்கள் வந்து குழம்பிடாதீங்க கைஸ். அனானமஸ் சொல்லிட்டு அனானமஸ் லாகின்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நான் அதை கொடுக்கல. ஆக்சுவலாக நான் வந்து இப்போது என்னோட யூசர் நேம் தான் நான் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. அதையும் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் வருது. உங்களுக்கு தெரியும் எல்லாம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இருக்கிற எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் எக்ஸிட் பண்ணுறதுக்கு பாய் ப்ரெஸ் பண்ணி போதும் எக்ஸிட் ஆகிடும். ஸோ நான் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறேன். CD to லோக்கிக்கு போயிடலாம். லோக்கிக்கு போய்ட்டு கிளியர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே நான் FTP ஓப்பன் பண்ணுறேன். 127.0.0.01 அண்ட் ANONYMOS anonymous and my password. ஸோ இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிட்டேன். ஸோ இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு இப்போ இதில் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா slow.txt ஃபைல் எனக்கு தேவை. ஸோ நான் வந்து get slow.txt அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இட்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக பாருங்கள். போர்ட் கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கன்சிடர் as passive and opening binary ports. நம்ம வந்து நெட்ஒர்க்கில் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபைலாவோ ஒரு டெக்ஸ்ட்டாவோ ஸ்ட்ரிங்காவோ நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. நம்மளால் நெட்ஒர்க்கில் ஒரு பைட்ஸாக மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஓகே, இந்த மாதிரி உங்களோட ஃபைல்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நெட்ஒர்க்கில் எப்பயுமே வந்து பைட்ஸாக மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுமே தவிர ஒரு ஸ்ட்ரிங்காலாம் டெக்ஸ்டாலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கைஸ். ஸோ நான் இப்போ வெளியே வரணும்னு நினச்சேன்னா பாய் அப்படின்னு டைப் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கே தெரியும் slow.txt இதோ இருக்குது கைஸ். உங்களுக்கு எக்ஸாக்டாக காட்டணும்னா இதோ இங்கே இருக்குது கைஸ் slow.txt அப்படின்ற ஃபைல் தான் இருக்குது கைஸ். ஸோ அந்த மாதிரி நான் எடுக்கலாம். அண்ட் எனக்கு தேவையான ஃபைல்ஸை கூட நான் வந்து FTP சர்வர் மூலமா உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். நான் வந்து சர்வரில் வந்து போட முடியும். அதுக்கு நான் அகைன் உங்களுக்கு சொல்லிடுறேன். FTP அண்ட் அகைன் ஐ லாகின் டு மை யூசர் பாஸ்வேர்ட். இப்போ நான் என்னோடய ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போய் அதில் போடணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா புட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ புட் நான் வந்து இப்போது நெட் கேட்ச். ஸோ இதை தான் நான் போட போகிறேன். ஸோ லிஸ்ட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள் கைஸ். போர்ட் கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல் கன்சிடர் ஸ்பெசிவ் பட் பர்மிஷன் டினைடு. கைஸ்
நான் VSFTD யூஸ் பண்ணதுனால எனக்கு பர்மிஷன் டினை ஆயிடுச்சு. ஏன்னா அதில் கான்ஃபிக் ஃபைல் சோர்ஸ் அளவு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் ரைட் பர்மிஷன் வந்து எனேபிளே பண்ணலை. ஸோ யாராலையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைட் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ எக்ஸிட் ஆகிறதுக்கு பாயிண்ட் டைப் பண்ணுங்கள், எக்ஸிட் ஆகிடலாம். அண்ட் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆக்கின்னு தெரியும், LS கொடுத்தா லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து டெஸ்ட்டுன்ற இல்லை வெப்சைட்டோட ஃபோட்டோக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சேன்னா CD2 வெப்சைட்னு கொடுக்குறேன். ஸோ டேரக்டரி சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச். ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. நான் வந்து என்ன டேரக்டரிக்குள்ளே போனால் அந்த டேரக்டரி என்ன இருக்குன்றதை என்னால் பார்க்க முடியுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களால் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணி விடலாம். லைக் நான் வந்து இப்போ உங்களுக்கு MKDIRனு அப்படியும் டேரக்டரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பேர் என்ன வச்சுக்கலாம்னா TestFTP அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பர்மிஷன் டினைட். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இதோட பர்மிஷன் டினை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறதுக்கு, அதாவது என்னோட FTP பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து FTPயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்தளவுக்கு வந்து ஒரு அட்வைசபிளான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே ஒரு அன்என்கிரிப்டட் டனலிங் மூலியமாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஒரு குட் சாய்ஸாக கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு செக்யூர் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டாக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு FTP பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையவே கிடையாது கைஸ். ஸோ நீங்கள் வந்து வேணால் அதை நீங்கள் செக்யூர் ஆகலாம். லைக் TTL அண்ட் LSTS யூஸ் பண்ணி நீங்கள் செக்யூராக மாற்றலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு RSA கீயை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் செக்யூராக மாற்றலாமே தவிர ஒரு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா FTP வந்து செக்யூர் ட்ரான்ஸ்மிஷன் ஃபார் டேட்டாவும் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ வெளியே வரதுக்கு பாயிண்ட் டைப் பண்ணால் போதும், வெளியே வந்துடலாம். ஸோ லிஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஓகே, ஸோ இப்போ நான் எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இதோட கான்ஃபிக் ஃபைல் படித்து காட்டுறேன் கைஸ். #VSFTPD config. ஸோ இப்போ நான் அதில் படித்து காட்டுறேன். go to top. ஓகே, இப்போ நீங்கள் அதில் பாருங்கள், நான் வந்து லிசன் வந்து நோ கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கீழே வந்து பாருங்கள் அண்ட் லிஸ்ட் ஆஃப் IPv6. ஸோ கைஸ் கேட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் வெறும் படிக்க தான் முடியும். ஸோ நான் எடிட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் விம்க்கு போயிடுறேன். அண்ட் இப்போது நீங்கள் பாருங்கள் கைஸ், லிசன் IPv6 IP அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் அதுக்கும் எஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம் கைஸ். ஸோ அனானமஸ் லாகினை பார்த்தீங்கன்னா எனேபிள் வந்து நான் நோ கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா VSFTயில் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிக் ஃபைலில் அனானமஸ் லாகினை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹவு டு ஹேக் யூசிங் ஒன்லி IP அட்ரஸ் மட்டும் நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிப்பேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அதில் FTP சர்வரில் இந்த மாதிரி அனானமஸ் லாகின் வந்து எஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வனரபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹேக் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா நோ கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது ஒரு ஸ்டெப் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். அனானமஸ் லாகினை வந்து நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஸ்டெப் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் எனேபிள் எஸ்ல இருக்குது. நான் லோக்கலில் கனெக்ட் ஆகிறதுக்காக நான் வந்து லோக்கல் எனேபிள் எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ரைட் எனேபிள் நான் வந்து எஸ் கொடுத்துருக்கேன், பட் அன்கமெண்ட்டில் இருக்குது. ஸோ கமெண்ட்டில் இருக்குது. ஸோ இதனால தான் என்ன இருக்குன்னா உங்களால் ரைட் பர்மிஷன் வந்து உங்களுக்கு டினே இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த கமெண்ட்டை அன்கமெண்ட் பண்ணிவிட்டேன். அந்த ஹேஷ்டாக் நான் இங்கேருந்து எடுத்துட்டேன்னா எனக்கு ரைட் பர்மிஷன் கிடச்சிடும். ஸோ என்னால் அப்போ என்ன பண்ண முடியும்னா மேக் டேரக்டரி, ஏன்னா வந்து டேரக்டரி வந்து கிரியேட் பண்ண ஒரு ஃபைல்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் கமெண்ட் கொடுத்து வச்சுருக்கனால அது வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களால் எந்த ஒரு ஃபைல்ஸுமே FTP சர்வர் யூஸ் பண்ணி உங்களால் ரியல் ஹோஸ்ட்டில் எந்த ஒரு ஃபைலையும் க்ரியேட் பண்ண முடியல அண்ட் ரைட் பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கான்ஃபிகில் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். நானும் மேக் டேரக்டரி ரைட் எனேபிள் எஸ் இருக்குது, பட் அதுவும் கமெண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ அதனால தான் உங்களால் எந்த ஒரு டேரக்டரி சரி கிரியேட் பண்ண முடியல. நான் வந்து டேரக்டரி கிரியேட் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க எந்த ஒரு டேரக்டரி நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதுவும் இதுக்கு ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. அதனால தான் உங்களால் ஒரு டேரக்டரியும் பார்த்திங்கன்னா உங்களால் அதில் போட முடியல. FTP சர்வர் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல புட் கமெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் நீங்கள் அன்கமெண்ட் பண்ணிட்டாலே போதும் உங்களால் பண்ண முடியும். பட் நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் அன்கமெண்ட் பண்ண உங்களோட சிஸ்டமோட செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கா. நான் வல்னரபிள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கைஸ் மிச்செல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஃப்ரம் port 20 இருக்குது. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா port 20 இருக்கலாம், port 20 கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் CH1 அப்லோட்ஸ் வந்து எஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து அதனால தான் உங்களால் அப்லோடே பண்ண முடியலையா. நீங்கள் அதை அன்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். எத்தனை கேட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து க்ரூசர் இருக்கிற அதில் இருக்க அந்த ஹேஷ்டேக்கை நீங்கள் அன்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களால் ஈஸியாக வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண முடியும் கைஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கைஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் இந்த கான்ஃபிக் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சொல்லி தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றுத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா இது எல்லாத்தையும் அன்கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப டைம் இருக்கும். அண்ட் உங்களால் அந்தளவுக்கு அது நீங்கள் வந்து ஃபியூச்சர் ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஞாபகமே வராது. பட் நீங்கள் இதை ஒன்றுத்தையும் அன்கமெண்ட் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க. ஸோ கைஸ் ஒன்ஸ் நீங்கள் FTP சர்வர்லாம் வேலை முடிஞ்சிருச்சு, நான் FTP சர்வருமே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா லைக் நான் வந்து Ctrl+C ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ஸ்டேட்டஸ்லாம் வெளியே வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் sudo service stop கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும்.
அகைன் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க ஆஃபில் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக் டாட் இருக்குது அண்ட் அது மாதிரி ஆக்டிவில் பார்த்தீங்கன்னா inactive வந்துருச்சு. ஸோ அப்படின்னா FTP சர்வர் இப்போ வந்து ஆஃபில் இருக்குது, எங்கே ஸ்டாப் தான் இருக்குது, ஸோ ரன் ஆகலை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க FTP 127.0.0.1. ஸோ கனெக்ஷன் ரெஃப்யூஸ்டு ஏன்னா FTP சர்வர் ஓப்பனே இல்லை, ஸோ அதனால கனெக்ஷன் ரெஃப்யூஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதை நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் சில டைம் ஓப்பனே இருந்துட்டால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ். அந்த மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.